Prince Hospitals. நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் பிரச்சனை என்னென்னா மது அருந்தாதே என்று சொல்லி தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் யார் கேட்குறான்? அதை பயங்கரமாக சாப்பிட்டு அடுத்த நாள் தலைவலி அது இதுன்னு போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது. முடிந்த அளவுக்கு மதுவிலிருந்து விலகி இருங்கள். நிறைய ட்ரிங்க் பண்ணி தலைவலி வருது, அடுத்தது அதனால் என்ன பண்ணுறதே தெரியல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பராக ஃபுட் சப்ளிமெண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். இது ஃபுட் சப்ளிமெண்ட் தான், இட்ஸ் நாட் மெடிசன். ஆக்சுவலாக சாப்பிட்டீங்கன்னா வித்தின் ½ அன் ஹவரில் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. மாதத்தில் ஒரு 5 நாளாவது கீழா நெல்லியை நல்லா அந்த சமூலம்னு சொல்லுவாங்க, அதை வேறு இலை எல்லாமே சேர்த்து நல்லா கழுவிட்டு அரைச்சி மோரோட தான் சாப்பிடணும். அதுவும் ஒரு மாதத்தில் 5 நாள் எடுத்துட்டீங்கன்னா லிவர் டீடாக்ஸ் ஆகிக்கும். மக்களுக்கு முதல்ல எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, லைஃப் டைம் மெடிசன் எடுக்காதீங்க. ஒரு சமயம் அதை எடுக்க நேரிட்டால் அது பக்க விளைவுகள் அற்றதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எங்களோட கான்செப்ட். பேர் பழனிசாமி. முதல்ல கொலஸ்ட்ராலு, சுகரு, ப்ரெஷர் எல்லாம் இருந்தது, மூட்டு வலி இருந்தது. அது அலோபதியில் மாத்திரை சாப்பிட்டுன்னு கேட்கல. இது ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டு இங்கே ட்ரீட்மெண்ட்டு இப்போ தொடர்ந்து 8 மாதமாக எடுத்துகிட்டு இருக்கேன். மெயினாக இங்கே சொல்லக்கூடிய சாப்பாட்டு முறைகளை பின்பற்றினாலே போதும், பாதி நோய் குணமாயிடும். அதுபோக இந்த மருந்துகளும் அவங்க சொல்கிறபடி கேட்டு கரெக்டாக இருந்து டெய்லி ஒரு 1 மணி நேரம் எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணி உடம்பை பார்த்துக்கிட்டோம்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சரண்ஸ் மருத்துவமனை மூலமாக உங்களை சந்திக்கிறேன். நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் பிரச்சனை என்னென்னா, மது அருந்தாதே என்று சொல்லி தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் யார் கேட்குறான்? அதை பயங்கரமாக சாப்பிட்டு அடுத்த நாள் தலைவலி அது இதுன்னு போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது, வாமிட்டிங் ஃபீலிங்கு, வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லி இது தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. முடிந்த அளவுக்கு மதுவிலிருந்து விலகி இருங்கள். ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றதோ பிடிக்கிறதோ அது மாதிரி ஒரு சோசியல் ட்ரிங்க் வந்துட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, காய்கறி கீரையெல்லாம் நிறையா சாப்பிடுங்க, கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம். ஒரு சமயம் மது போதைக்கு அடிமையாக இருந்தால் அதுக்கு நம்ம எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் கொடுத்துருக்கோம். யாருக்குரிய 85 to 90% ஆட்கள் இது வெளியே வந்துடலாம். இந்த மருந்து எடுத்திங்கன்னா 5 நாள் 6 நாளைக்கு மேலேயே அவங்களால ட்ரிங்க் பண்ண முடியாது. நிறைய பேர் அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா, இவர்கள் குடிகாரர்கள் இவங்க திருந்திட்டாங்க நம்ம காமிக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. அப்படிங்கிறனால அதெல்லாம் நம்ம சொல்கிறதில்ல. நீங்கள் ஒரு 10 days எடுத்திங்கன்னாவே அதோட எஃபெக்ட் தெரியும். முடிந்த அளவுக்கு இந்த குடிக்கிறவங்களுக்கு தெரியாமலே கொடுங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தொடர்ந்து இந்த ட்ரிங்க் பண்ணுறவங்க, நிறைய ட்ரிங்க் பண்ணி தலைவலி வருது, அடுத்தது அதனால் என்ன பண்ணுறதே தெரியலேங்கிறவங்க இது நிறைய பேர் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். இது ஃபுட் சப்ளிமெண்ட் தான், இது இட்ஸ் நாட் மெடிசன். ஆக்சுவலாக இதை நீங்கள் சும்மா ஒரு ஹெர்பல் மாதிரி தான். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வித்தின் ½ அன் ஹவரில் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. நாட் ஒன்லி அந்த ஹேங் ஓவர்லேருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் தலைவலி, டயர்டு, ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிறது, வயிறு குணமாக இருக்கிறது, அத்தனையுமே வித்தின் ஒரு ½ அன் ஹவர் 45 மினிட்ஸ்க்குள்ளே சரியாயிரும். ஸோ இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், ஹெர்பல் ப்ராடக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ். இது நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம். கீழே இருக்கிற நம்பரை கூப்பிட்டு கேட்டு வச்சுக்கோங்க. நான் தொடர்ந்து ட்ரிங்க் பண்ணுறேன், வர தலைவலி அடிக்கடி எனக்கு வருது, என்னால் டயர்ட் ஆகுது, அடுத்த நாள் வேலையே செய்ய முடியலைங்கிறோம். காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு இந்த மருந்து நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகலாம். நீங்கள் அன்னைக்கு இருக்கிற வேலைகளை பார்க்கலாம். பொதுவாக அதிகமாக ட்ரிங்க் பண்ணாதீங்க. வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு 5 நாளாவது கீழா நெல்லியை நல்லா அந்த சமூலம்னு சொல்லுவாங்க, அதை வேறு இலை எல்லாமே சேர்த்து நல்லா கழுவிட்டு அரைச்சி அது குடிக்கிற நான் விஷயத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன், எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி. மோரோட தான் சாப்பிட்ணும். ஸோ அதுவும் ஒரு மாதத்தில் 5 நாள் எடுத்துட்டிங்கன்னா லிவர் டீடாக்ஸ் ஆகிக்கும். அது போக நான் நிறையா சொல்லியிருக்கிறேன். ஆன்டாக்சின் டிஎக்ஸ்ன்னு ஒரு மெடிசன் இருக்குது. அந்த மெடிசன் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா லிவர் டீடாக்ஸ் ஆகும். யூரின் மஞ்சள் கலராக போயிட்டு எல்லோஷியான கிட்னியெல்லாம் நல்லா ஃப்ரீ பண்ணி விடும். மோஷன் ஃப்ரீயாக போகும். கான்ஸ்டிபேஷன் இருக்காது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்காது. அப்படி ஒரு எக்ஸலண்ட்டான மெடிசன். அதை பற்றி நான் கீழே கொடுத்துருக்குறோம். ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய வியாபார நோக்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருந்து ரிலீவ் ஆகணும். அதுங்கிறது ரொம்ப இந்த சப்ளிமெண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் சரி, உடல் நலம் சார்ந்த, மனநலம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சரண்ஸ் ஹாஸ்பிட்டலில் நம்பி வரலாம். ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிறதும் அதே மாதிரி இங்கே இருக்கிற ரிசல்ட் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட்டை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். வியாபாரம் அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது. இதில் நிறைய சமூக அக்கறையுடனும் நிறைய நோய்களிலிருந்து மக்கள் மீண்டு வரவும்
தொடர்ந்து வாழ்க்கையில் மருந்துகள் எடுத்து பக்க விளைவுகளோடு இருக்கக்கூடிய நபர்களுக்காக இதை நம்ம ரெக்கவர் பண்ணி அவங்கள மறுபடியும் பழைய நிலைக்கு திருப்புறதும் இந்த மருத்துவமனையோட மிகப்பெரிய சிறப்பு. நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication and if it is necessary and we have to give the medicines without side effects. அப்படிதான் என்னுடைய கான்செப்ட். அதாவது ஒரு மருத்துவர் என்பது மக்களுக்கு முதல்ல செய்யக்கூடிய ஒரு கடமை என்பது என்னென்னா, அவங்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, லைஃப் டைம் மெடிசன் எடுக்காதீங்க. ஒரு சமயம் அதை எடுக்க நேரிட்டால், மேபி உங்களோட ஏஜ்னாலேயோ இல்லை வேறு எதனாலேயோ எடுக்க நேரிட்டால் அது பக்க விளைவுகள் அற்றதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எங்களோட கான்செப்ட். இதை நம்ம தொடர்ந்து எல்லா இடத்துலையும் செயல்படுத்தி கொண்டே வருகிறோம். எங்களுடைய 6 பிரான்ச் இங்கேயும் மலேசியாவிலும் தொடர்ந்து நம்ம அதை செயல்படுத்திகிட்டே வரோம். சரண்ஸ் மருத்துவமனை என்பது உங்களுக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கையாகவும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பல மடங்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் ஒரு ஹப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary. And if necessary, it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Saran's Hospitals.